வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இது 2025 ஐப்பசி மாத பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த ஐப்பசி மாதத்தை பொறுத்தளவுக்கு சூரியன் பார்த்தீங்கன்னா நீச்சம் பெற்ற நிலையில் இருப்பார். இது மட்டும் இல்லாமல் இந்த ஐப்பசி மாதம் முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா குரு அதிசாரமாக கடகராசிக்கு வந்து உச்சம் பெற்ற நிலையில் இருப்பார். இது வந்து ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வுங்க. இதை வச்சு தான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சாதகமான மற்றும் சாதகமற்ற பலன்கள் எல்லாருக்கும் நடக்குங்க. இப்போது முதலாவதாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். அதுக்கு அடுத்ததாக விருச்சிக ராசிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். இப்போது துலாம் ராசி நேர்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களோட ராசியில் இருந்துட்டு அதுக்கு அடுத்ததாக 2ஆம் இடத்துக்கு வருவார். இது வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றங்க இது. எதனால் அப்படின்னா உங்களுடைய தனாதிபதி 2ஆம் இடத்துக்கு வந்து ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பார். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல காசு பணம் கொட்டக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்ற நிலையிலிருந்து உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். இதனால் ஒரு நல்ல விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா யாரெல்லாம் பேசி பிழைக்கக்கூடிய தொழிலில் இருக்கீங்களோ, புனிதமான ஆசிரியர் தொழிலில் இருக்கவங்களா இருக்கட்டும், இது மட்டும் இல்லாமல் வழக்கறிஞர்களாக இருக்கவங்களா இருக்கட்டும், மார்க்கெட்டிங் துறைகளாக இருக்கவங்களா இருக்கட்டும், கால் சென்டரில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதம், இந்த ஐப்பசி மாதம் நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அது. இந்த ஐப்பசி மாதம் முற்பகுதியை விட பிற்பகுதி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எதனால் அப்படின்னா உங்களோட ராசிக்கே ராசிநாதனான சுக்கிரன் வந்துடுவார். அதாவது இந்த மாதத்தில் முற்பகுதி பார்த்திங்கன்னா 15 தேதி வரைக்கும் இந்த சுக்கிரன் உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துல நீச்சம் பெற்ற நிலையில் இருப்பார். அதனால் நிறையா விஷயங்களில் உங்களுக்கு கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். அதாவது ஒரு சில விஷயங்களில் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய விஷயத்துலலாம் ரொம்பவே தடுமாட்டமாக இருக்குங்க. இது எதனால் நடக்குது அப்படின்னா உங்களோட ராசியிலே பார்த்திங்கன்னா நீச்சம் பெற்ற சூரியன் இருப்பார். இது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசிநாதன் 12ஆம் இடத்துல நீச்சம் பெற்ற நிலையில் இருக்கனால இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குங்க. கவலைப்பட வேண்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பிற்பகுதிக்கு அப்புறம் 15 தேதிக்கு அப்புறம் உங்களோட ராசிக்கே சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலைக்கு வந்துருவாருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அப்படியே மாறி உங்களுக்கு எல்லாமே யோகங்கள்லாம் தரக்கூடிய ஒரு நாட்களாக அப்படியே மாறிடுங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன், நோய், எதிரிகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்த கடன்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பதிலாக ஒரு புது கடன் வாங்கி அந்த பழைய கடன் அடைக்கக்கூடிய மாதமாக அது இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் இடத்து அதிபதி உச்சம் பெற்ற நிலையிலிருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறனால ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஆனாலும் அது உங்களுடைய வளர்ச்சிக்கான கடனாக இருக்கும். அதாவது நீங்கள் வீடு வாங்குறது, நிலங்கள் வாங்குறது, இல்லைனா வண்டி வாங்குறது, இது மாதிரியான உங்களுடைய வளர்ச்சிக்கான கடனாக இருக்குங்க அது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழிலுக்காக நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க. அதில் நல்ல லாபங்கள் கிடச்சி அந்த கடனையும் அடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான மாதமாக இந்த மாதம் இருக்குங்க உங்களுக்கு. மட்டும் இல்லாமல் துலாம் ராசி நேயர்களுக்கு எந்த ஒரு பெரிய சோதனைகளும் இந்த மாதம் இருக்காதுங்க. யாரெல்லாம் வெளிநாடு, வெளி மாநிலங்களுக்கு வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடச்சிருங்க. இது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் வெளிநாடு, வெளி மாநிலங்களுக்கு நீங்கள் எதாவது போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த மாதம் உங்களுக்கு கரெக்டான மாதமாக இருக்குங்க இது உங்களுக்கு. ஆக மொத்தம் துலாம் ராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் முற்பகுதி 15 நாட்களை விட பிற்பகுதி 15 நாட்கள் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜீவனாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 12ஆம் இடத்துல நீச்சம் பெற்ற நிலையில் இருப்பார். இப்படி இருந்தாலும் கூட உங்களுடைய ராசியை உச்ச குரு பார்வையில் இருக்குங்க. இதனால் ஒரு நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் வேலையில் பார்த்திங்கன்னா சில சங்கடங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதாவது வேலையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நிறைய டென்ஷனு, ஏன்டா வேலைக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மன உளைச்சலும், இது மட்டும் இல்லாமல் வேலை தெரியாதவன்ட்ட வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரியான மன குமுறல்கள் இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். எதனால் அப்படின்னா உங்களுடைய ஜீவனாதிபதியான சூரியன் நீச்சம் பெற்ற நிலையில் இருக்கனால இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்க தான் செய்யும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரங்கள்லாம் பொறுத்தளவுக்கு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஆனாலும் பார்த்திங்கன்னா குடும்பம் நல்லா இருக்கும். சொந்த வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இளைய பருவத்தில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது காதல் வரக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா என்னதான் சூரியன் வந்து நீச்சம் அடைஞ்சாலும் கூட அவர் சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறது அது ஒரு வகையில் நல்லது தாங்க. இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதத்தோட பிற்பகுதி பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கே வந்துடுவாருங்க. அவர் பார்த்திங்கன்னா உச்ச குருவோட பார்வையில் இருப்பார். இதனால் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும் அதை நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு தெம்பும் தைரியமும் ஆற்றலும் இருக்கக்கூடிய
ஒரு அருமையான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு இருக்குங்க. தொழில் அமைப்புகளை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். ஒரு சில விஷயத்தில் பார்த்திங்கன்னா நீங்களே தேவையில்லாத செலவுகள் பண்ணிடுவீங்க. இது மட்டும் இல்லாமல் யாருக்காவது தேவையில்லாமல் நீங்களே காசு பணத்தை ஏதாவது கொடுத்துருவீங்க. நீங்களே விரயங்கள்லாம் தேவையில்லாமல் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குங்க உங்களுக்கு. இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, யாரையும் பெருசாக நீங்கள் நம்பிட வேண்டாம் அந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு. இது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத லிங்க் ஏதாவது ஃபோனில் வருது, நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறது, இது மூலமாக ஏதாவது உங்களுக்கு பணம் லாஸ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டுங்க. இதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக அந்த மாதத்தில் இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தவிர்த்தாலே இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல மாதமாக இருக்குங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் இருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஏமாற்றங்களும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியை உச்சகுரு பார்க்குறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு தெளிவு இருக்கும். எதிர்காலத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குங்க உங்களுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யார் நண்பன், யார் உங்களுக்கு எதிரி அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு மாதமாகவும் அது இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கே செவ்வாய் வர்றதுனால கொஞ்சம் கோபமும் பதட்டமும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதம் இருக்குங்க உங்களுக்கு. ஒரு சில விஷயத்தில் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் செயல்படுவீங்க. அதனால் ஒரு சில மனவேதனைகள் உங்களுக்கு ஏற்படலாம். இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக நீங்கள் செயல்படுத்துவீங்கங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பயணங்கள் மூலமாக நல்ல நன்மைகள்லாம் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி.